வணக்கம். தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்து வெறும் 100 நாள் தாங்க ஆகுது. ஆனால் அந்த 100வது நாளில் 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை வரப்பதில் விழா மேடை பெருமிதம் கொள்கிறது. சென்னையில் நடந்த வெற்றி தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ்ல இந்த முதலீட்டாளர்கள் 97 முதலீட்டாளர்கள் மூலமா 67,000 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 33,000 கோடியுடைய அந்த ஒப்பந்தம் நடந்திருக்கு. ஸோ அதையெல்லாம் சேர்த்து மொத்தம் 1,00,000 கோடி ரூபாயுடைய ஒப்பந்தம் இன்னைக்கு நடந்திருக்கு. சரி, இப்போ இதற்கு முன்பு இருந்ததை விட முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு மிக அதிகமான ஆர்வம் காட்டுவதற்கு காரணம் என்ன? அதுக்கு மிக முக்கியமான காரணம் சிஎம் விஜய் அவருடைய முதல் உரையில், முதலமைச்சரான டைமில் அந்த ஒரு உரையில் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். எல்லா துறையிலும் அமைச்சர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு பவர் சென்டர் மட்டும்தான், எல்லா முடிவுகளும் அங்கிருந்து தான் எடுக்கப்படும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். ஸோ அதனால் எப்படி இன்வெஸ்டர்ஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தெருவில் நிறைய ரவுடிங்க இருக்காங்க, டெய்லி வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, டெய்லி மாமூல் கேட்பாங்க அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னால், அதுக்கப்புறம் அந்த ஒரு தெருவில் நீங்கள் உங்களுடைய ஹோட்டல் ஆரம்பிப்பீங்களா? அந்த பக்கமே போக மாட்டீங்கள்ல. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு முதலீட்டாளர்கள் வரும்போது அங்கே எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குது, பிரச்சனை அதிகமாக இருக்குமா, ரொம்ப ஸ்மூத்தாக எல்லா ஒர்க்கும் நடக்குமா அப்படின்ற கேள்வியெல்லாம் அவங்க கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் இந்த முதலீட்டாளர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு முதலீட்டாளர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு வந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வராருன்னு வச்சுக்கோங்க. ஒரு அமைச்சரை போய் பார்ப்பார், அந்த துறையின் அமைச்சரை போய் பார்ப்பார். அவர் முதல்ல என்ன கேள்வி கேட்பாருன்னா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? 10,000 கோடி. சரி, உங்களுக்கு இதன் மூலமாக எவ்வளவு வருவாய் வரும், இதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற கேள்வி இருக்காது. அந்த முதலீட்டாருக்கு எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்ற கேள்வி தான் இருக்கும். அவர் சரி ஒரு 2,000 கோடி வருஷத்துக்கு வருங்க அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க. அப்படியா, அப்போ 5 வருஷத்துக்கு 10,000 கோடி வரும். சரி, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் உங்களுடைய தொழிலை இங்கே தொடங்கலாம், எல்லா வேலையும் நான் உடனே முடிச்சு கொடுத்துட்றேன், ஒரு 2,000 கோடி நம்ம பக்கம் தள்ளிடுங்க, உங்களுக்கு 10,000 கோடி கிடைக்குதே, அதில் ஒரு 2,000 தானே, தள்ளிடுங்க அப்படின்ற அந்த மாதிரி ஒரு செயல்முறை இருந்ததாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்ய வரும்போது இந்த கட்டிங்ஸ், இந்த கமிஷன் பல முதலீட்டாளர்களிடமிருந்தும் பல துறை அமைச்சர்களும் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அதனாலேயே தமிழ்நாட்டுக்கு சில முதலீட்டாளர்கள் வர்றதுக்கு பயப்பட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனால் இப்போ தாவேகாவின் ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே லஞ்சம் எங்கேயுமே வாங்கக்கூடாது, லஞ்சம் யார் வாங்கினாலும் என்கிட்டயே சொல்லுங்க அப்படின்னு சிஎம்ஏ சொல்ற அளவுக்கு லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சி தாவேகா அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுடைய வேலை வந்து இன்வெஸ்டர்ஸை கொண்டு வர்றதானே தவிர மற்றபடி அந்த முதலீட்டாளர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் முதலமைச்சரின் மேற்பார்வையிலேயே நடக்கும். அவர் தான் செஞ்சு கொடுப்பார். அதனால வந்து அந்த துறை அமைச்சருக்கு கட்டிங்ஸ்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, கமிஷன் கொடுக்க வேண்டியதில்லை, ரொம்ப ஸ்மூத்தாக வேலை நடக்கும். அவங்க என்ன பட்ஜெட்டில் ஒரு தொழில் தமிழ்நாட்டில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே பட்ஜெட்டில் தொடங்க முடியும். எக்ஸ்ட்ரா கட்டிங்லாம் கொடுத்து, எக்ஸ்ட்ரா கமிஷன்லாம் கொடுத்து அந்த தொழிலை தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இனிமே தமிழ்நாட்டில் இருக்காது. இந்த அரசு அதற்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்காக இருக்கிற ஒரு அரசாக தெரியுது. அது நமக்கு வந்து அந்த துறையின் அமைச்சரை பார்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, டைரெக்டாக சிஎம்ஏ போய் பார்க்கலாம், அவர்கிட்டயே நம்மளுடைய அந்த கோரிக்கையை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்களுக்கு இந்த அரசு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனாலேயே இப்போ இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. தாவேகா அரசை பற்றி என்ன மாதிரி யூடியூபர்ஸ் சொல்கிறத விட்டுருங்க. ரமேஷ் இந்த ஆல்ஃபா கிராஃப்ட் அப்படின்ற கம்பெனியுடைய ப்ரொப்ரேட்டர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எனக்கு வந்து கோயம்புத்தூரில் ஃபேக்ட்ரி இருக்குது, நான் மற்ற சில இடங்கள்லையும் இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், அதுக்கான ஒப்பந்தத்தில் தான் நான் இப்போ சைன் பண்ணியிருக்கேன், ஒரு 125 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 300 பேருக்கு மேலே வேலை கிடைக்கும், இந்த ஃபேக்ட்ரிக்கான அப்ரூவலை எனக்கு வந்து 3 மாதத்துலேயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அது டிலே ஆச்சுன்னா கூட 20 நாளில் உங்களுக்கு வந்து டீம்டு அப்ரூவல் கிடைச்சிரும். இந்த டீம்டு அப்ரூவல் அப்படின்னா என்னென்னா,
அப்ரூவல் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வேலையை நிறுத்தி வைக்க வேண்டியதில்லை. அப்ரூவலுக்காக காத்திருக்காம நம்மளுடைய வேலையை தொடரலாம் அப்படின்றது தான் இந்த டீம்டு அப்ரூவல். அது உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லியிருக்குங்க. ஆனால் இதே அப்ரூவலுக்காக நான் 2 வருஷம்லாம் காத்திருந்தேங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்ஃபா கிராஃப்டுடைய ப்ரொப்ரேட்டர் ரமேஷ் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. பிஸ்னஸ் அப்படின்றது அது வாய்ப்பு கிடைச்ச உடனே தொடங்கிடணும். அதுக்காக வந்து 2 வருஷம்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் அந்த பிஸ்னஸ் வந்து சரியா வராது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இந்த அரசு காலத்துல இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்காதுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னா புரியுதா? மறைமுகமான செலவு. அதுதான் முக்கியமான செலவு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், அதில் எங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், இந்த ஒரு அப்ரூவலுக்கு இவ்வளோ கொடுங்க, அந்த அப்ரூவலுக்கு அவ்வளோ கொடுங்கன்னு இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி செய்து கொடுக்கும் சில விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதெல்லாம் இந்த அரசு காலத்தில் இருக்காது அப்படின்னு அவர் நம்புறாரு. ஏன்னா பிசினஸ் சம்பந்தமா தாவேகாவை சேர்ந்த யாரையுமே ரொம்ப ஈஸியா என்னால் பார்க்க முடியுது, அவங்க கிட்ட பேச முடியுது அப்படின்னு சொல்றாரு. தாவேகா அரசு வந்து 1.5 ட்ரில்லியன் பிசினஸை வந்து எதிர்பார்க்கறாங்க. அதுல இந்த மேக் இன் இந்தியா மாதிரி வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அதிகமா நம்பாம நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற பிசினஸை டபுள் பண்றது, அதை எக்ஸ்பேண்ட் பண்றது, அந்த மாதிரி முயற்சிகள்ல தான் தாவேகா இறங்கி இருக்கு. அதுலயே நமக்கு வந்து 1 ட்ரில்லியனை ரீச் பண்ண முடியும். அப்புறம் வெறும் 0.5 ட்ரில்லியன் தானே அது நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். பிசினஸ் சம்பந்தமா தாவேகா அரசுடைய அந்த விஷன் வந்து ரொம்ப சரியா இருக்கு அப்படின்னு இந்த ரமேஷ் ஆல்ஃபா கிராஃப்டுடைய அந்த ப்ரொப்ரேட்டர் சொல்றாரு. அனுபவப்பட்ட ஒருத்தர் சொல்றாரு. கிட்டத்தட்ட 300 பேருக்கு வேலை கொடுக்க போற அந்த ஒப்பந்தத்துல சைன் போட்ட ஒருத்தர் சொல்றாரு. ஆல்ஃபா கிராஃப்டுடைய ப்ரொப்ரேட்டர் ரமேஷ் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் சோசியல் மீடியால இருக்கு, நீங்களே போய் பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது வேற ஒரு நியூஸ் இருக்கு. ஏவா வேலுவுடைய நியூஸ். மீண்டும் ஏவா வேலு கைது செய்யப்படுவாரான்னு தெரியல. ஆனால் கைது செய்யப்பட்டாலும் பெரிய தண்டனையெல்லாம் ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. விஷயம் என்னன்னா, 2025 டிசம்பர் 14 திருவண்ணாமலையில் ஒரு மாநாடு ஒன்று நடந்தது. மண்டல மாநாடு திமுக நடத்தினாங்க. அந்த மாநாடு நடந்த அந்த திடல் இருக்கு பாருங்க, அந்த இடம் அது வந்து கிட்டத்தட்ட 124 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு இடம். ஆனால் அந்த இடம் வந்து அவ்வளோ சமமாக இல்லாமல் இருந்தது, மேடு பள்ளமாக இருந்தது. அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அதற்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு ஏரியில், அந்த மாநாடு நடக்கும் அந்த இடத்துக்கு பக்கத்திலே இருக்கிற ஏரியில போயிட்டு 45 லட்சம் கன அடி மண்ணை எடுத்துட்டு வந்து இந்த மாநாடு நடக்கும் இடத்துல கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ? 45 லட்சம் கன அடி மண். சாதாரணமாக ஒரு ஏரியிலிருந்து 1 மீட்டருக்கு மேலே மண் எடுக்கக்கூடாது. இந்த மாநாடு நடக்கும் அந்த இடத்துல மண் போடணும் அப்படின்றதுக்காகவே அந்த ஏரியிலிருந்து 7 மீட்டர் அளவுக்கு மண்ணை நோண்டி எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை கண்டுபிடித்த அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஏவா வேலு மேலேயும் ஏவா வேலுவின் மகன் கோரன் மேலேயும் ஒரு வழக்கு ஒன்று தொடுத்திருக்கிறாங்க. ஏவா வேலு அந்த நேரத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். ஓகே, ஏவா வேலுடைய மகன் மேலே எதுக்கு இந்த வழக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஏன் அப்படின்னா, மாநாடு நடந்த இடம் அது வந்து 124 ஏக்கர். அந்த இடம் வந்து நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர் குமார் அப்படின்ற ஒரு கையில் இருந்த இடம். அந்த இடத்த ஏவா வேலுடைய மகன் கோரன் வந்து 45 கோடி ரூபாய்க்கு அவர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார். இப்படி ஏவா வேலுவின் மகன் கோரன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண அந்த இடத்துல தான் ஒரே மேடும் பள்ளமா இருந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல மண்ணு போடணும் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவாகும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு மாநாடு ஒன்று நடத்துவோம். அந்த மாநாடு நடக்கும்போது அந்த இடம் சமன் செய்வதற்காக கொஞ்சம் மண்ணு போடணும் அப்படின்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஏரியிலேருந்து மண் எடுத்து போடுறோம் அப்படின்ற மாதிரி மண்ணையும் எடுத்து போட்டுக்கலாம். அதனால என்ன ஆகுது, இடத்துக்கு சொந்தக்காரரான ஏவா வேலுவின் மகன் கோரனுக்கு அந்த இடமும் மண்ணு போட்டு சமன் பண்ண முடியுது, மண்ணுக்கான பணத்தையும் கொடுக்க வேண்டியதில்லை இல்லையா? மண் எடுத்ததுக்கான பணமும் கொடுக்க வேண்டியதில்லை. அது மட்டும் கிடையாது, சட்டவிரோதமாக 7 மீட்டர் அளவுக்கு மண்ணை நோண்டி எடுத்திருக்கிறாங்க. அதுக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது திமுகவின் மண்டல மாநாடு அப்படின்னும் போது பெருசாக யாரும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. இதன் மூலமாக அரசுக்கு வந்து 8 கோடி ரூபாய் லாஸ் வேறு வந்திருக்கு, இழப்பு வேறு வந்திருக்கு. அதனால தான் இந்த ஒரு வழக்கு. ஆனால் நான் சொன்ன மாதிரி தான், வழக்கு நடக்கும், கைது பண்ணி வேணால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொண்டு போய் வைப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுவார். வழக்கு மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். பெருசாக ஏதாவது தண்டனை கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து இந்த முன்னாள் அரசு திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, அவங்க காலத்தில் நடந்த அந்த பிரச்சனைகளெல்லாம் விட்டுட்டு, ஊழலெல்லாம் விட்டுட்டு, நமக்கு இந்த அரசு மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் இருக்குது, எப்படி தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கான வழியெல்லாம் இவங்க வகுக்கிறாங்க அப்படின்றத மட்டும் பார்ப்போம். மற்றபடி இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த அரசு எவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சுருந்தாலும் அதுக்கெல்லாம் பெருசாக தண்டனை கிடைக்கிற மாதிரி எதுவும் தெரியல. சரி, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.